ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் 2021 அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபீச்சர்ஸில் ரொம்பவே யூனிக்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் அண்ட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிற சில புது ஃபீச்சர்ஸையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். முதல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை மல்டி டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டை வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அட் த சேம் டைமில் வாட்ஸ்அப் வெப்லையும் அண்ட் வாட்ஸ்அப்போட டெஸ்க்டாப் வெர்ஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சரை வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஃபீச்சர். வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் யூஸ்வலாக ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பேக்கப் எடுக்கிறீங்க இல்லையா, லோக்கல் பேக்கப்போ இல்லை கூகுள் டிரைவில் பேக்கப் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பேக்கப் ஃபைலுக்கும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வாட்ஸ்அப் இப்போ எனபிள் பண்ண போகிறாங்க. இதனால் அதோட அந்த ஃபைல் இன்னமும் என்கிரிப்டடாக இருக்கும். அதை உங்களை தவிர வேறு யாரையும் டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க முடியாது. அண்ட் உங்கள் மொபைல் மிஸ் ஆச்சுனாலும் உங்களோட சேட்ஸ் பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். பட் இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அந்த நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா பர்மனெண்ட்டாக உங்களோட பேக்கப் ஃபைலை உங்களால் ரெஸ்டோர் பண்ண முடியாமல் போயிடும். நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்டு மறக்கிற அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா பேக்கப் ஃபைல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒவ்வொருத்தரையும் பாஸ்வேர்டை போட்டு அதை அன்லாக் பண்ணிவிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செக்யூரிட்டி பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். மூணாவது அப்கமிங் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட குரூப் கால்ஸில் நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிறதுக்கான ஃபீச்சர். இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒருத்தர் உங்களுக்கு குரூப் கால் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த காலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் திரும்ப அந்த காலில் நீங்களாகவே ஜாயின் பண்ண முடியாது. அவங்களாலையும் கால் போயிட்டுருக்கையில் உங்களை ஆட் பண்ண முடியாது. பட் இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த குரூப் காலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களாகவே அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கான ரெக்வஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த காலில் கனெக்டடாக இருக்கவங்க உங்களை ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணி உங்களுக்கு அகைன் கால் பண்ணி அந்த குரூப் காலில் டிஸ்கனெக்ட் பண்ணாமலே அதில் உங்களை ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டான குவாலிட்டி ஃபோட்டோவை அனுப்புறதுக்கான ஆப்ஷனை வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸுக்கு இப்போதைக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க. இது ரெகுலரான யூசர்ஸுக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களில் ரோல் அவுட் ஆகிடும். பட் இப்போதைக்கு பீட்டா யூசர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோடிங் குவாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணையில் அது ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி தான் அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த ஃபோட்டோ பார்க்கலாம், பட் வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, அன்யூஸபிளாக தான் இருக்கும். பட் யூஸபிளான கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவான குவாலிட்டியான ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் வாட்ஸ்அப் இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அண்ட் வெறும் ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. பட் இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ளே வீடியோவுக்கும் இதே மாதிரி ஆப்ஷன் கொண்டு இப்போ நீங்கள் ரெகுலராக வாட்ஸ்அப்பில் வீடியோ அப்லோட் பண்ணாலும் இதே ப்ராப்ளம் தான். ஒரு 20 MB வீடியோ அப்லோட் பண்ணி உதாரணத்துக்காக சொல்கிறோம், ஒரு 20 MB வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வாட்ஸ்அப்பில் கம்ப்ரஸ் ஆகி ஒரு 8 MBலேருந்து 10-12 MBக்கு வீடியோ கம்ப்ரஸ் ஆகி தான் ரிசீவ் ஆகிறவங்களும் ரிசீவ் ஆகும். பட் இந்த ஃபீச்சர் இப்போ ஃபோட்டோக்கு எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்டான குவாலிட்டியில் நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணும்போதும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்டான குவாலிட்டியில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வாட்ஸ்அப் இந்த இயர் எண்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் வாட்ஸ்அப்பில் ரெகுலர் யூசர்ஸுக்கும் ரோல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, V1 அப்படிங்கிற ஆப்ஷனை வாட்ஸ்அப்பில் பீட்டா யூசர்ஸ்க்கு ரோல் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணையில் இந்த ஃபோட்டோவை ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு முறை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ அனுப்ப முடியும். ஒன்ஸ் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ அவங்க கேலரியிலேருந்து சேவ் ஆகாமல் டெலிட் ஆகிடும். வாட்ஸ்அப்போட சர்வர்லேருந்து டெலிட் ஆகிடும் அந்த ஃபோட்டோ. திரும்ப அவங்களால அந்த ஃபோட்டோவை ஒரு முறைக்கு மேலே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மெத்தட் இருக்குது. இது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். இது வரைக்கும் பார்த்த ஃபீச்சரில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக பட்டுச்சு, எந்த ஃபீச்சர் உங்களுக்கு சீக்கிரமாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆறாவது அப்கமிங் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கைவ் சாட்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல. ஒரு சில சாட்ஸ் நம்ம ஆர்கைவ் பண்ணி வைப்போம்ல, ப்ரிவியூ ஃப்ரண்ட்டில் காமிக்காமல், அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் காமிக்காமல் ஆர்கைவ் பண்ணி வைப்போம், தேவைப்படுற மொபைல் சாட் பண்ணி போகலாம். அந்த மாதிரி சாட்ஸ்லேருந்து இது வரைக்கும் இந்த ஃபீச்சர் வரதுக்கு மாதிரி டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கைவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். அந்த சாட் ஃப்ரண்ட்லேயும் பாப்பப் ஆகிடும் உங்களுக்கு. பட் இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்கைவ் சாட்டு ஹோம் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காமிக்காது, அந்த நோட்டிஃபிகேஷன்லையும் வராத அளவுக்கு அந்த ஆர்கைவ் சாட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தோம். அதாவது அதில் வர மெசேஜை நீங்களாக வேணும்னா போய் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு புஷ் ஆகாத மாதிரி இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ண போகிறாங்க. இது வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆர்கைவ் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோவோட ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்
ஸ்டாண்டர்டான யூஸருக்கே எப்போ ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ரீசெண்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு பீட்டா யூஸராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபீச்சர் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வர ஆடியோ மெசேஜை ரெகுலரான ஸ்பீடு இல்லாமல் 1.5 மடங்கு வேகத்தில் அல்லது 2 மடங்கு வேகத்தில் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசியிருப்பாங்க, இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி நீங்கள் கேட்கறதுக்கான ஆப்ஷனை வாட்ஸ்அப் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு நிறைய இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லை மொக்க ஃபீச்சர் தானே அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. 8வது வாட்ஸ்அப்பில் வர போகிற அப்கமிங் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அன்டில் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிற வரைக்கும். கடந்த 2-2.5 மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வரைக்கும் வேர்ல்டு வைடாக பேன் பண்ணியிருக்கிறதா வாட்ஸ்அப் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட்டும் அந்த மாதிரி தவறுதலாக பேன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் வாட்ஸ்அப்போட ஆப்க்குள்ளே இருந்து ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறாங்க. இந்த பாயிண்ட்டில் எனக்குமே இந்த இன்ஆப் பேன் ரிவ்யூ ஆப்ஷன் வந்து பெருசாக படலை. ஏன்னா இது வரைக்கும் அக்கௌண்ட் பேன் ஆனதில்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படலை. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் கால். ஆக்சுவலாக இந்த ஃப்ளாஷ் கால் ஆப்ஷன் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி உங்கள் டிவைஸை ஸ்விட்ச் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா, அடிக்கடி கோவத்தில் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாஷ் கால் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணையில் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அப்படி இல்லைனா கால் மீ ஆப்ஷன் கொடுப்பீங்க. கால் பண்ணதுக்கப்புறம் அது ஓடிபி சொல்ல அதை எடுத்து என்ட்ரு பண்ணுவீங்க. பட் இந்த ஃப்ளாஷ் கால் ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கால் வரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். அந்த கால் நீங்கள் அட்டன் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கால் வரும், வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணி விட்டுரும் உங்களை. இது வந்துச்சு அப்படின்னா அடிக்கடி மொபைல் மாற்றுறவங்க இல்லை வாட்ஸ்அப் கோவத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ளாஷ் கால் ஆப்ஷன். இந்த வீடியோட கடைசியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஃபீச்சர். அதாவது கடைசியான அப்கமிங் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வச்சுருக்கீங்க. இன்னொரு ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு ஸ்விட்ச் ஆனீங்க அப்படின்னா இருக்கிற லோக்கல் பேக்கப் ஃபைலே இல்லை டிரைவில் இருக்க பேக்கப் ஃபைலே வச்சு நீங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற சாட்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணிப்பீங்க. இதுவே ஒரு iOSல பண்ணிங்கனாலும் இதே மாதிரி தான். iOSல வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து லோக்கல் பேக்கப்போ இல்லை க்ளவுடில் இருந்தோம் நீங்கள் பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணிப்பீங்க. இப்போது வாட்ஸ்அப் என்ன கொண்டு வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் iOSல எடுத்த பேக்கப்பை ஆண்ட்ராய்டில் எடுத்த பேக்கப்பை iOSலையும் நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் இது யாருக்கும் எனேபிள் பண்ணலை. இந்த இயர் எண்டுக்குள்ளே, இந்த 2021 இயர் எண்டுக்குள்ளே இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறத வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா, மொபைல்ஸ் நிறைய செக் பண்ணி பார்க்குறாங்க, ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிப்போம். அவங்களுக்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா ஏன் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படிங்கிற காரணத்தை கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே தெரியும், இல்லை எனக்கு இந்த வீடியோவில் தான் இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.